எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இன்னைக்கு உச்சநீதிமன்றம் போட்டிருக்கிற உத்தரவால பெரிய உபயோகமோ உதவியோ இருக்குன்னு நான் நினைக்கல. இதனுடைய ஏர்லியர் ஜட்ஜ்மெண்ட் 5 ஜட்ஜி உட்கார்ந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த வழக்க ராஜீவ்காந்தி கொலை வழக்க இன்வெஸ்டிகேட் பண்ணது தமிழ்நாடு போலீஸ் அல்ல, சென்ட்ரல் போலீஸா இருக்கிற சிபிஐ. எனவே அவங்க உழைப்புல அவங்க குற்றவாளிகள் நிரூபிச்ச காரணத்தினால இப்ப விட்டுலாமாங்கிறதையும் சென்ட்ரல் கவர்மெண்டுடைய கருத்து தான். அவங்க பயன்படுத்திருக்க வார்த்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டாமினன்ஸ் இருக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க. அது ஜஸ்டிஸ் கலிஃபுல்லாவுடைய ஜட்மெண்ட் தான் லீடிங் ஜட்மெண்ட். அந்த ஜட்மெண்ட் இருக்கிற வரைக்கும் கவர்னர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டு விடுன்னு சொல்லாத வரைக்கும் கவர்னருக்கு பவர் இல்லை. அந்த ஜட்மெண்ட் நீங்க கணக்குல எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லி இருந்தாங்கன்னா கவர்னருக்கு பவர் இருக்கு. அத மாதிரி சொல்றதுக்கு இந்த சின்ன பெஞ்சுக்கு பெரிய பெஞ்சுடைய கருத்தை நீங்க எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்ல அதிகாரம் இல்லை. எனவே என்னைக்கு பொறுத்த வரைக்கும் கவர்னர் விடக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவு. அல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொன்னா மட்டும்தான் கவர்னர் விட முடியும். திரு தமிழ்மணி, இதுல பெரிய மாற்றங்கள் எல்லாம் இது ஏற்படுத்தாது இந்த தீர்ப்பு அப்படின்னீங்க. இதுல இன்னொரு பார்வை திரு பேரறிவாளனுடைய வழக்கறிஞர் பிரபு சொன்னாரு, இல்ல தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டை கவர்னர் அங்கீகரித்துதான் ஆகணும், அவர் மறுப்பதற்கான காரணங்கள் அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்படின்னாரு. அப்ப இதை எப்படி பார்ப்பது? தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டை 100க்கு 100 கவர்னர் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது பைண்டிங். அதுல கிட்டத்தட்ட ஒரு ரப்பர் ஸ்டாம்பு தான். அதில் எந்த விதமான சட்ட சிக்கலும் இல்லை. ஆனால் உச்சநீதிமன்றம் ஒரு 5 நீதிபதிகள் அமர்ந்து குறிப்பிட்ட சட்ட பிரிவை ஆராய்ச்சி செய்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்ன்னு சொன்னாதான் இதெல்லாம்னு தீர்ப்பு சொல்லிட்டு அந்த தீர்ப்பு இன்னைக்கு வரைக்கும் செல்லுபடியாக கூடிய தீர்ப்பா இருக்கிற காரணத்தினால இந்த சூழ்நிலையில ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருந்தாலும் அந்த அதிகாரம் பயன்படாது. அது பைண்டிங்கிறது உண்மைதான். ஸ்டேட் கவர்மெண்ட் வியூ அட்வைஸ் கவர்னர் மேல பைண்டிங் 100% உண்மை. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கவர்னர் மேல பைண்டிங் 1000 மடங்கு உண்மை. அந்த தீர்ப்பு அவங்க திரும்ப பெற்றால் ஒழிய அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தால் ஒழிய கவர்னர் இது தீர்மானம் பண்றதுக்கு கவர்னர் தீர்மானம் பண்ணக்குள்ள பழைய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் தீர்மானம் பண்ண முடியுமே தவிர அந்த தீர்ப்பை ஒதுக்கி வச்சுட்டு தீர்மானம் பண்ண முடியாதுங்கிறது தான் சட்டத்துல யதார்த்தமான நிலைமை. திரு தமிழ்மணி, இதுல 2014ஆம் ஆண்டு அரசனுடைய சட்டமன்றமே கூடியதற்கெல்லாம் முடிவெடுத்தது அவர்களை விடுவது தொடர்பாக. இப்போ இவங்களும் கூட ஆளுநரிடம் வலியுறுத்தினாங்க. இப்போ இந்த தீர்ப்புக்கு அப்புறமா மீண்டும் இந்த 2 சம்பவங்களும் மீண்டும் இந்த 2 நிகழ்வும் நடக்கணும், இல்ல அது ஏற்கனவே நடந்ததே போதும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, வேண்டிய இல்லை. அதை ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் மிக நிச்சயமாக இல்லை. இதெல்லாம் ஆகி அதுக்கு பிறகுதான் நீங்க விட்டுற போறீங்கன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் முடிவெடுத்த பிறகுதான் உச்ச நீதிமன்றத்துக்கு மத்திய சர்க்கார் போய் மத்திய சர்க்கார் ஒரு தீர்ப்பு வாங்கினாங்க 5 நீதிபதிகள்கிட்ட. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இதுல அதிகாரம் இல்லை அப்படின்னு. எனவே இதை திருப்பி ரிப்பீட் பண்ணணும், இன்னொரு அசம்பிளியில தீர்மானம் போட வேண்டிய அவசியமோ இன்னொரு ரெக்வஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியமோ மிக மிக நிச்சயமாக இல்லை. இடையில் இருக்கிற ஒரே சிக்கல் என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் தீர்ப்பு இதே விஷயத்தில். அந்த சிக்கலை தவிர திருப்பி சட்டமன்றத்தை கூட்ட வேண்டியதோ தீர்மானம் போட வேண்டியதோ இவர்கள் இந்த 7 பேரும் திருப்பி ஒரு மனு அனுப்ப வேண்டிய அவசியமோ நிச்சயமாக இல்லை. திரு தமிழ்மணி, ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இந்த 5 நீதிபதிகளுடைய அமர்வு மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கு. அதனால மீண்டும் இதுல ஒரு சட்ட சிக்கல் இருப்பதாக சொல்றீங்க. இந்த சட்ட சிக்கலை எப்படி தீர்க்க முடியும்? இதுல தமிழக அரசுடைய நிலைப்பாடு அடுத்ததாக அவங்க என்ன பண்ணா சரியாக இருக்கும்? தமிழக அரசு ஒரு கிளாரிபிகேஷன் பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்ல போட்டு இல்ல ஒரு ரெவியூ போட்டு இந்த 5 பேர் ஜட்மெண்ட் இத மாதிரி இருக்கக்குள்ள கவர்னருடைய கைகள் கட்டப்பட்ட அல்லவா இருக்குது, கவர்னர் இண்டிபெண்டா ஆக்ட் பண்ண முடியாது, அதை நீங்க கிளாரிஃபை பண்ணுங்க. கவர்னர் ஒரு உத்தரவு போடுன்னு சொல்ற நீங்க இந்த பழைய 5 நீதிபதியுடைய தீர்ப்பு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வேற. அத மாதிரி ஒரு உத்தரவை உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசாங்கம் வாங்க முடியுமானால் அதுதான்
இன்றைக்கு தமிழக அரசு செய்யக்கூடிய ஒரே விஷயம்